பேசிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொருத்தன் கையை பிடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தாக்கா ஒருத்தர் சோறாக்குற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க, சாப்பாடு பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் அந்தாண்ட திரும்பி பார்த்தா அந்தாண்ட ஆர்காட் ட்ரௌசர் போட்டுக்கிட்டு அதையும் குறையமாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஆணும் பெண்ணும் உட்காந்து அவங்க அப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி பல வகையாக அந்த இதில் வருது. இதனால் நாட்டுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தா எந்த பிரயோஜனம் இல்லை. கெட்டுதான் போவாங்க. இதை பார்த்து மக்கள் ரொம்ப அழிவு நோக்கி போயிடுவாங்க. ஆனால் இதை ஏன் இப்படி மக்களுக்கு காட்டுறாங்க அப்படின்னா, ஒரு அழியணும், சமுதாயம் நேர்மையாகவும் நீதியாகவும் மக்கள் ஒழுக்கமாகவும் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு ஒழுக்கமாக இருந்தாலே பிடிக்காது. இந்த கார்பரேட் முதலாளிகளுக்கு இவங்களுக்கு அவன் தயார் பண்ண ப்ராடக்ட்டை விற்க முடியாது. இப்போ ஒரு வெளிநாட்டில் ப்ராடக்ட் தயார் பண்ணி அந்த ப்ராடக்ட் இந்த இந்தியாவில் விற்கணுன்னாக்கா மக்கள் கரெக்டாக இருந்தால் அதை விற்க முடியாது. அதனால் அவங்க அந்த மக்களுக்குள்ள கெட்ட எண்ணங்களை தான் மனுஷன் எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிற எண்ணத்தை விதைக்கணும். அதாவது ஒரு மனுஷனுக்கு சுய கட்டுப்பாடு இருக்கக்கூடாது, சுய ஒழுக்கம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் அதை அவனால் அந்த ப்ராடக்ட்டுகளை விற்க முடியும். இதை சின்ன குழந்தையிலேருந்தே ஏற்றோம். இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டோம்னா ஒரு டிவி போட்டு இப்போ நம்ம பெரியவங்க ஒரு டிவி போட்டு பார்க்குறோம்னா அந்த நிகழ்ச்சியை சின்ன குழந்தைங்களும் அதை பார்க்குங்க. சின்ன குழந்தைங்களும் நம்மளுடைய பார்த்துக்கிட்டு வருங்க. அது 2 வயசு 3 வயசுலேருந்தே அந்த டிவியை பார்த்து அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி பார்த்து வளருதுங்கன்னா அது கெட்டு போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஈஸியாக கெட்டு போயிருங்க. இதில் பார்த்தாக்க அந்த நிகழ்ச்சியில் இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுவீங்க, இந்த பைத்தியமாட்டம் நடிச்சுவீங்க, அகோரி அப்படின்னு ஒரு பைத்தியமாக நடிச்சவை, இப்படிலாம் கொண்டு வச்சு மக்களை ரொம்ப டைவர்ட் பண்ணுறாங்க.